12th சிபிஎஸ்சி ரிசல்ட் எப்போ வெளியாகும் அப்படின்ட்டு எல்லா மாணவர்களும் பெற்றோர்களும் பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸ்டேட் போர்டு ரிசல்ட் வெளியாகி தமிழ்நாட்டில் ஸ்டேட் போர்டு மாணவர்களை மிகப்பெரிய மகிழ்ச்சியில் ஆக்கிருச்சு. எல்லாருக்குமே நல்ல மார்க் வந்துருச்சு, நல்ல இன்ஜினியரிங் கட் ஆஃப் வந்துருச்சு. இப்போ சிபிஎஸ்சி மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பயமாக இருக்கும். நமக்கு எப்படி கட் ஆஃப் வரப்போகுதுன்னு தெரில, நமக்கு எப்படி மார்க் வரப்போகுதுன்னு தெரில, அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிருப்பீங்க. ஜேஇ எக்ஸாம் எழுதிட்டு ஜோசா கவுன்சிலிங்க்கு சில பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்புறம் பிஐடி, எஸ்ஆர்எம், அமிர்தா இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் எழுதிருப்பீங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் டிஎன்ஏ 2025 கவுன்சிலிங் வழியாக போகலாம் அப்படின்னு கூட ஆர்வத்தோடு இருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கானது. நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நானும் உங்கள் ரன்னிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ். அதாவதுங்க, சிபிஎஸ்சி ரிசல்ட் வரும்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க ஒரு வாரமாக. எப்படியும் நமக்கு பார்த்தீங்கன்னா மே 13ஆம் தேதி வெளியாகும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா 2023, 24 தான் அப்படி தான் வந்திருக்கு. இப்போ என்னன்னா, ஆல்ரெடி நீங்கள் இந்நேரம் ஒரு ஐடியாவுக்கு வந்திருப்பீங்க. நீங்கள் ஜேஇ எக்ஸாம் எழுதி பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு நல்ல பர்சன்டேஜ் வராமல் இருந்திருக்கும், உங்களுக்கு நல்ல ரேங்க் வராமல் இருந்திருக்கும். அதனால ஜோசாலாம் நம்ம போக முடியாதுங்க, அதெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு கூட சில பேர் இந்த நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் டீம்டு யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் எழுதிருப்பீங்க. பிஐடி, அதுக்கப்புறம் அதாவது எஸ்ஆர்எம், அமிர்தா. இப்போ பிஐடியில் கவுன்சிலிங் நடந்துகிட்டு இருக்கு, எஸ்ஆர்எம்லையும் ஃபேஸ் 1 கவுன்சிலிங் நடந்துகிட்டு இருக்கு, அமிர்தாலையும் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது அடுத்த மாதம். மே மாதம்னா இப்போ அடுத்த மாதங்கிற இந்த மாதத்துலேயே நடக்க போகுது. இப்போ இந்த சுச்சுவேஷனில் நம்ம மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பயம். ஸ்டேட் போர்டு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்துருச்சு. அதனால பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் டிஎன்ஏ கவுன்சிலிங்னு ஒன்று நடத்துகிறாங்க. டிஎன்ஏ 2025 கவுன்சிலிங்கு. இது அண்ணா யூனிவர்சிட்டி கீழே நிறைய கல்லூரிகள் இங்கே இருக்குது. அதாவது பிரைவேட் காலேஜ் எல்லாமே ரொம்ப டாப் மோஸ்ட் காலேஜ் எல்லாம் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. இந்திய லெவலில் வெளியாகக்கூடிய என்ஏஆர்எஃப் ரேங்கிங்லேயே நம்ம தமிழ்நாட்டில் நிறையா கல்லூரிகள் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே உள்ள பிரைவேட் காலேஜ் இடம் பிடிச்சிருக்கு. இப்போ என்ன உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்குன்னா, சார் இந்த டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் ஸ்டேட் போர்டு மாணவர்களுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்களா, ஏதாவது சிபிஎஸ்சி மாணவர்களுக்குன்னு எதுவும் முக்கியத்துவம் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருக்குமே இங்கே முக்கியத்துவம் கிடையாது. ஏன்னா டிஎன்ஏ கவுன்சிலிங்க்கு அப்ளிகேஷன்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சிபிஎஸ்சி மாணவர்களாக நீங்கள் இருந்தாலுமே நீங்களுமே அப்ளை பண்ணலாங்க, ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இப்போ கூட எல்லாரும் சொல்லுவீங்க, சார் நாங்களும் பார்த்தீங்கன்னா பேசாமல் ஸ்டேட் போர்ட்லேயே படிச்சிருக்கலாம் போல இருக்கு சார், எந்த ஒரு பிரயோஜனமே இல்லை சார் அப்படின்னு தான் சொல்லுவீங்க. என்னதான் இருந்தாலுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட பிள்ளைக்கு நல்ல நாலேஜ் இருக்கும், ஒரு இன்டெலிஜென்ஸான ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸு. கண்டிப்பாக இப்போ ஓரளவுக்கு அவங்களுக்கு மார்க் எப்படி வந்தாலுமே அவங்கள திட்டாதீங்க, அவங்க எல்லாமே சாதிப்பாங்க. கண்டிப்பாக காலேஜ் டேஸில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு அங்கே போய் அவங்கள சாதிக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு மார்க்கு கூட கம்மியாக வர வாய்ப்பு இருக்குது, கம்மியாகவும் வரும், கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக வரும். எப்படி வந்தாலும் எது இருந்தாலுமே அவங்கள பாராட்டுங்க. ஏன்னா கம்பேர் பண்ணி இப்போ நம்ம ஸ்டேட் போர்டு மாணவர்கள் அப்படி எடுத்துட்டான், அவன் பார்த்தீங்கன்னா சூப்பராக மார்க் எடுத்துட்டான், சூப்பராக கட் ஆஃப் எடுத்துட்டான் அப்படின்னா அது வேற. அது நம்ம தமிழ்நாட்டோட ஸ்டேட் போர்டு சிலபஸ். சிபிஎஸ்சினாவே ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்போ நான் இங்கே சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, டிஎன்ஏ கவுன்சிலிங் எல்லாருமே அட்டன் பண்ணலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சிபிஎஸ்சி மாணவர்களில் நிறைய பேர் நல்ல ரிச்சான ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், சில பேர் ரொம்ப புவர்ஃபுல்லான ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், எல்லாருமே இருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா இப்போவே சில பேர் முன்னாடியே போய் ஒரு காலேஜ்லலாம் நிறைய அட்மிஷன் கூட போட்டிருப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டில் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே சில கல்லூரிகளில் மட்டும்தான் நீங்கள் என்னதான் பணம் லட்சக்கணக்கில் கொடுத்தாலும் போக முடியாது. இப்போ இந்த சாஸ்திரா யூனிவர்சிட்டி நம்ம தமிழ்நாட்டில் டீம்டு யூனிவர்சிட்டி, அப்புறம் இந்த எஸ்எஸ்என் காலேஜ்லலாம் நீங்கள் எவ்வளோ லட்சக்கணக்கில் பணம் கொடுத்தாலும் உள்ளே போக முடியாது. அதே போல் மற்ற கல்லூரிகள்லாம் நீங்கள் ஈஸியாக ப்ரைவேட் காலேஜ்லலாம் இப்போ போனீங்கன்னா 10 லட்சம் 5 லட்சம் அப்படின்னு டொனேஷன் சொல்கிறாங்க, நீங்கள் பே பண்ணிட்டு அழகாக போய் படிச்சுக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இங்கே மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு ஒன்று இருக்குது. மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டானா என்னன்னு கேட்பீங்க. அதாவது சில கல்லூரிகள் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இப்போ டாப் மோஸ்ட் காலேஜஸ்ன்னு சொல்ல போனோம்னா, இப்போ நம்ம கோயம்புத்தூர்லலாம் உங்களுக்கு தெரியும், பிஎஸ்சி காலேஜ், சிஐடி கோயம்புத்தூர், அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா, குமரகுரு, பிஎஸ்சி ஹைடெக்கு, இந்த மாதிரி பவர்ஃபுல்லான காலேஜ், கேபிஆர், ஈஸ்வர், அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய கேஐடி காலேஜ், நிறைய கல்லூரிகள் அங்கே இருக்குது. ரத்தினம், ஹிந்துஸ்தான், லயனா சொல்லலாம், எஸ்என்எஸ் காலேஜ், நிறைய கல்லூரிகள் கோயம்புத்தூரில் நிறைய இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. அதே போல் சென்னையிலன்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்கே நிறைய கல்லூரிகள் இருக்குது, எஸ்எஸ்என் காலேஜ் ப்ரைவேட்டில். அண்ணா யூனிவர்சிட்டி இங்கே இருந்தாலும் அண்ணா யூனிவர்சிட்டி எல்லாத்துக்கும் உள்ளே போக முடியுமானா, கட் ஆஃப் நல்லா இருந்தால் போகலாம். அதே போல் எஸ்எஸ்என் காலேஜஸ் இங்கே ஸ்ரீ வெங்கடேஸ்வரா, அதாவது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கு, அதுக்கப்புறம் இங்கே ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அப்புறம் ஆர்எம்கே, ஆர்எம்டி, இங்கே நிறைய கல்லூரிகள். நம்ம சென்னையில் ஈஸ்வரி, சாய்ராமு, சென்ட் ஜோசப், பனிமலர், நிறைய கல்லூரிகள் சென்னையிலையுமே இருக்குது.
பிரின்ஸ் வெங்கடேஸ்வரா, ஏகப்பட்ட கல்லூரிகள் நம்மளுடைய சென்னையில் இருக்கு. அப்புறம் மதுரை அந்தந்த ரீஜன்ல இருக்கு. இருந்தாலும் இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க டிஎன்ஏ கவுன்சிலிங்ல போனா நீங்க கேட்பீங்க, சார் எங்களுக்கு சிபிஎஸ்சில வந்து ரொம்ப ஒரு 130 தான் வருது, 140 தான் வருது, 150 தான் வருது அப்படின்னா நீங்க சேஃபர் சோனா சில கல்லூரிகள்ல கவர்மெண்ட் கோட்டால என்ன ஃபீஸ் வாங்குறாங்களோ அதே ஃபீஸை மேனேஜ்மெண்ட் கோட்டால வாங்குவாங்க. அந்த இதில் கூட நீங்கள் முன்னாடி சார் அந்த டாப் காலேஜ் போகணும், எவ்வளோ லட்சக்கணக்கில் நான் செலவு பண்ணிட்டேன் சார், சிபிஎஸ்சிக்கே அவனுக்கு அவ்வளோ செலவு பண்ணியாச்சு, ஒரு நல்ல கல்லூரி கிடைக்கிறதுக்கு என்ன சார் பண்ணால் இந்த மாதிரி போயிடலாம். நீங்கள் லேக்ஸ் கணக்கில் டொனேஷன்லாம் கொடுத்து எங்கேயும் ஏமாறாதீங்க. ஆல்ரெடி சில பேர் அட்மிஷன் போட்டிருப்பீங்க, அதுதான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா எப்போ 12th எக்ஸாம் முடிஞ்சோ அதுலேருந்தே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியல. போய் காலேஜெல்லாம் கேட்டு விசாரிச்சு நேரம் பாதி பேர் அட்மிஷன் போட்டிருப்பாங்க. சில பேர் போடாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் நல்ல கட் ஆஃப் உங்களுக்கு கண்டிப்பாக சிபிஎஸ்சியில் 150க்கு மேலே வந்திருந்ததுன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து போட்டி போடலாம். ஏன்னா நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணுங்க, இங்கே வந்து டிஎன்ஏ கவுன்சிலிங் என்பது ஸ்டேட் போர்டு மாணவர்களுக்குன்னு முன்னுரிமையெல்லாம் கிடையாது. ஸ்டேட் போர்டு மாணவன் அப்ளை பண்ணுவான், சிபிஎஸ்சி மாணவர்கள் அப்ளை பண்ணுவாங்க, எல்லாருமே அப்ளை பண்ணுவாங்க. வரப்போகிற ஜூன், அதாவது நமக்கு வந்து ஜூன் 6ஆம் தேதி வரைக்கும் டிஎன்ஏக்கு எல்லாரும் அப்ளை பண்ணலாம். ஜூன் 27ஆம் தேதி ரேங்க் லிஸ்ட் வெளியாகும்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து சிபிஎஸ்சி மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் கொடுக்காம ஸ்டேட் போர்டு மாணவர்களுக்கு தனியாக ரேங்க் எல்லாம் கொடுத்துட மாட்டாங்க. 2 பேரும் அப்ளை பண்ண சொல்லி அவங்களுக்கு தனியாக செப்பரேட்டாக ரேங்க் கொடுப்பாங்க. அந்த ரேங்க்ல உங்கள் ரேங்க் வந்து எப்படி வரப்போதோ அதை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் வாட்டில் அவங்களுக்கு கூட, ஏன்னா இங்கே எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ 2 பக்கமும் வச்சு பார்ப்போம். சிபிஎஸ்சி மாணவர்கள் கூடயா ஸ்டேட் போர்டு மாணவர்கள் கூடனா ஸ்டேட் போர்டு மாணவர்கள் தான் கூட. அதனால இதுதான் எதிரொலிக்கும் டிஎன்ஏ கவுன்சிலிங்கில். அதனாலனா உங்கள் கட் ஆஃப் எவ்வளோ வருதோ அந்த கட் ஆஃபுக்கு நல்ல கல்லூரியே கிடைக்கும் கவுன்சிலிங்கில். இல்லை ஒருவேளை சார் எனக்கு வந்து டிஎன்ஏ கவுன்சிலிங்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதில் போகிறதுக்கெலாம் விருப்பம் இல்லைன்னா நீங்கள் டெஃபினட்டாக வந்து எந்தெந்த கல்லூரிகள் மெரிட் மேனேஜ்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் கொடுக்குறாங்கன்னா, எஸ்எஸ்என் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதே போல் நமக்கு வந்து கோயம்புத்தூரில் வந்து பிஎஸ்டி ஐடெக்கு, தியாகராஜர் காலேஜ் மதுரையில், இது மாதிரி ஒரு சில விரல் விட்டு எண்ணக்கூடிய கல்லூரிகள் மட்டும்தான் ஆன்லைனில் அப்ளிகேஷன் போட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு அட்மிஷன் கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு சில கல்லூரிகள் எப்படின்னா லேக்ஸாக டொனேஷன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக டொனேஷன் கொடுத்து பேமெண்ட் பண்ணி நீங்கள் கல்லூரியில் அந்த லெவலுக்கு சேர்ந்துட வேணாம். நீங்கள் வந்து இங்கே வந்து என்ஏஆர்எஃப் ரேங்கிங்னு ஒன்று இருக்குது. அந்த வீடியோ கூட நான் வந்து ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த கல்லூரிகளாக பாருங்கள், அதில் வந்து பாருங்கள், அதில் வந்து எந்த கோர்ஸ் இருந்தாலும் எடுத்து படிங்க. இப்போ நீங்கள் நிறைய பேர் இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்க, கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்ஸ் படிக்கலாம், என்னென்னலாம் படிக்கலாங்கிறதெல்லாம் நிறைய விருப்பத்தோடு இருப்பீங்க. இந்த வீடியோ எடுக்க வந்த நோக்கமே நீங்கள் பயப்படக்கூடாது, உங்களுக்கு நான் இருக்கேன். டெஃபினட்டாக இந்த சிபிஎஸ்சி மாணவர்கள் எல்லாருமே ரிச்சானவங்களும் இல்லை, எல்லாரும் போரானவங்களும் கிடையாது, எல்லாருமே சமமான உள்ள மாணவர்கள் தான் சிபிஎஸ்சி போர்டில் படிக்கிறாங்க. இப்போ இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில் நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் நினச்சிருப்பீங்க நம்ம வந்து ஸ்டேட் போர்ட்லேயே படிச்சிருக்கலாம் போல இருக்கேப்பா அப்படின்னு. ஒன்றும் ஒரி பண்ண வேணாம், நீங்கள் படிச்சிருக்கீங்க, நல்ல இன்டெலிஜென்ஸான ஸ்டூடெண்ட்ஸ் தான் நீங்கள். காலேஜில் போய் நீங்கள் சாதிக்கலாம். அடுத்தடுத்து ரிசல்ட் வரும்போது உங்களை சந்திக்கிறேன். ரிசல்ட் வரையில் உங்களோட கட் ஆஃபை சொல்லுங்கள். நல்ல கல்லூரிகளில் உங்களுக்கு இடம் கிடைக்குமா? உங்களுக்கு வந்து சென்னை, கோயம்புத்தூர் மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் ப்ரைவேட் காலேஜ், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கவர்மெண்ட் காலேஜ், இதிலலாம் போகிறதுக்கான என்ன மாதிரியெல்லாம் ஐடியா இருக்குங்கிறத கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். மறந்துடாமல் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஃபினட்டாக அதில் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். பாய் டிடிஜிஸ், தேங்க்யூ.